சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். ராயன் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு படம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு? இந்த படத்துடைய லெங்த் வந்து நமக்கு ஒரு பெரிய சோர்வை கொடுக்காம விட்டுருச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருக்காரு அப்படின்னா, வடசென்னை அப்படின்னு சொன்னாலே பெண்கள் வந்து கெட்ட வார்த்தை சாரளமாக பேசுவாங்க, சரக்கடிப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், வன்முறை நிறையா இருக்கும், எல்லாருமே சண்டைக்கு போவாங்க. அதை மறுபடியும் இந்த படம் வலியுறுத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. உங்களுக்கு அது தோணுச்சா? இல்லை உள்ளபடியேங்க. இப்போ இதில் வந்து அவங்க இந்த ஊர் தாங்கிறதெல்லாம் எங்கேயுமே காமிக்கல. நம்மளா புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது வடசென்னை அப்படின்ட்டு. ரோட் அப்டேட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்க போகுது, இங்கே இருக்காது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மை அது? இல்லை, ஆக்சுவலாக லியோ ஆடியோ லான்ச்சே மலேசியாவில் நடத்தணும்னு தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஓகே. அப்போ இவங்க எதிர்பார்த்த ஆடிட்டோரியம் அங்கே கிடைக்கல. அது வந்து குட் பேட் அக்லிக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடணுங்கிறதுல அவங்க தீவிரமாக இருக்காங்களா ஃபஸ்ட்டு? இல்லை, தீபாவளி ரிலீஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதுக்கப்புறம் பல வேலைகள் படத்தில் இருக்குது. ஆமாம். அதுக்காக வந்து பொங்கலுக்கு குட் பேட் அக்லி வந்து விடாமுயற்சி அதுக்கப்புறம் வருமானா கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். ஓகே. ராயன் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிவ்யூஸ் வந்துட்டு நெட்டில் ஒரு மாதிரி இருக்குது, மக்கள் மத்தியில் ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு படம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு? இல்லை, முதல்ல ப்ளஸ்ன்னு பார்த்தா அந்த லெங்க்த்து தான். எப்போவுமே வந்து ஒரு நல்ல படம் 3 மணி நேரம் எடுத்தோம்னா பெரிய ட்ராபேக் அது. அதே கொஞ்சம் சுமாரான படத்தை ஒரு 2-2.25 மணி நேரத்தில் கொடுத்துட்டிங்கன்னா அது நல்ல படமாக மாறிடும். கிட்டத்தட்ட அதுதான் இந்த படத்தில் இங்கே நடந்திருக்கிறதா நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய லெங்க்த் வந்து நமக்கு ஒரு பெரிய சோர்வை கொடுக்காம விட்டுருச்சு. அப்புறம் இந்த படத்தில் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த காட்சியினுடைய நகர்வு அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறார் தனுஷ். அதாவது எங்கேயுமே சோர்வு இல்லாமல் தொய்வு இல்லாமல் மலமலன்னு காட்சிகளை நகர்த்திட்டு போகிற விதமெல்லாம் சிறப்பாக இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் வந்ததுன்னா அந்த இடத்துல ட்ரிம் பண்ணணும்னு நினச்செல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருக்காரு அப்படின்னா அது வந்து அந்த திரைக்கதையிலையும் சில காட்சிகளிலும் தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரேடியாக குறை சொல்கிற படமெல்லாம் இல்லை. ஒரு டேரக்டரா தனுஷ் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக நான் நம்புகிறேன். அதுக்கு பெருமளவு கை கொடுத்துருக்கிறது சண்டை பயிற்சியாளர் தான். ஏன்னா தனுஷனுடைய வேலையில் பாதியை வந்து அவர் சுமந்துட்டார், மீதியை தான் தனுஷ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அதே மாதிரி நல்ல தேர்ந்த டெக்னீஷியன்ஸ், ஒரு பக்கம் வந்து சினிமாட்டோகிராஃபரு, இன்னொரு பக்கம் ஆர்ட் டைரக்டர், இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த படத்தை பிடிச்சிட்டாங்க. இப்போ தனுஷனுடைய ஒர்க்குங்கிறது ரொம்ப கொஞ்சம் கொடுத்தா போதுங்கிற ஒரு இடத்துல தான் அவர் இருந்தார். அதை கரெக்டாக இவங்க எல்லாமே சேர்ந்து அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவருடைய நடிப்பு, அந்த நடிப்பு உங்களுக்கு எல்லாத்தையுமே மறக்கடிக்குதுன்னு வைங்களேன். இப்போ நிறைய குறைகள் இருக்குது படத்தில். சொல்லணும்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னொன்று அந்த கதை அமைப்புலேயே குறை இருக்குது. அதாவது உயிருக்குயிரான 2 தம்பிகள், அண்ணன் நமக்காக உயிரையே கொடுப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுக்கு எதிராக அவங்க நிற்கும் பொழுது அது ரொம்ப கன்வின்சிங்காக அவர் சொல்லலை. அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தொய்வு இருக்குது. அதை அவங்க ஒரு வெற்றிமாறன்ட்டையோ அல்லது வேற யார்ட்டையோ இந்த படத்தை போட்டு காமிச்சு ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கன்னா நிச்சயமாக அந்த காட்சியை அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல சரி பண்ணுப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஏனோ ஒரு தவற விட்டார். எதுக்கு அவங்கள்ட்ட காமிக்கணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. யார்கிட்ட சஜஷன் கேட்டிருந்தாலும் நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. அது அந்த இடத்துல அவர் சொதப்பிட்டாருன்னு நான் நம்புகிறேன். மற்றபடி எல்லா இடத்துலையுமே ஒரு டைரக்டராகவும் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு, நடிகராக ரொம்ப ரொம்ப ஜெயிச்சிருக்காரு. சார், இப்போ படத்தை வந்துட்டு தியேட்டரில் எல்லாருமே கொண்டாடும் போது முக்கியமாக ஏஆர் ரகுமான் அவர்களோட இசையை வந்துட்டு ரொம்ப கொண்டாடுறாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். சினிமாட்டோகிராஃபரு, ஆர்ட் டைரக்டர் எல்லாத்தையும் தாண்டி ரகுமான் அவரு அதை தூக்கிட்டு போயிருக்காரு படம். ஏன்னா இப்போ அடுத்த அனிருத் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த சமயத்தில் ஏஆர் ரகுமான் அவர்களோட அந்த இசையை வந்துட்டு இவ்வளோ இது பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து யோசிப்பாங்களா, இந்தியன் டூலையும் அவரே இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்களா? இல்லைங்க, நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கிட்ட பேசினேன். இந்தியன் டூவில் ஒர்க் பண்ண ஒருத்தர்கிட்ட அவர் ஒரு தகவல் சொன்னார். அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியன் டூ படத்துக்கு முன்னாடி 2.0 பண்ணார் இல்லையா சங்கர். அப்போ வந்து அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்தியன் டூ வாய்ப்பு அவருக்கு வருது. இப்போ இந்தியன் டூ படத்தை வந்து மலன்னு முடிச்சிடலாம். இப்போ 5 வருஷம் கிடக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போது ரகுமான்கிட்ட கேட்கும்போது ரகுமான் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நான் வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு வேறு படங்களுக்கு போகிறதுக்கு தான் எனக்கு சரியாக இருக்கும். அந்த படம் நீங்கள் இதை நான் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அதை தூக்கிட்டு வந்துடுவீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வேறு யாராவது வச்சுக்கிங்க அப்படிங்கும்போது இவராக அனிருத்தை வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. அப்போ ஓகேன்னு அவர் சொல்கிறார். ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் 5 வருஷம் கிடக்குங்கிறதெல்லாம் அவர் நினச்சி பார்க்க முடியாத விஷயமா
போயிருச்சு. இல்லைன்னா நிச்சயமா ரகுமான் தான் பண்ண வேண்டிய படம் அது. சார் இப்போ ஒவ்வொருத்தருக்குமே இந்த 50வது படம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஜித் அவர்களுக்கு அந்த விஷயம் நடந்தது, மங்காத்தா, இப்போ மகாராஜா நடந்திருக்கு. இதற்கு ஈக்குவலா ராயன் தனுஷ் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கா 50வது படம்? படமா வந்து குறைகள் இல்லாத ஒரு படத்தை எடுத்திருக்காரான்னா இல்லை, நிறைய குறைகள் இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு இந்த 2K கிட்ஸோட பல்ஸ் என்னன்னு பார்த்து அவரு பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம அண்மை காலமாக நம்ம பார்க்குற படங்கள் எல்லாமே ஒரு வன்முறை படம் தான் ஜெயிச்சுட்டே இருக்குங்க. கேஜிஎஃப்ல ஆரம்பித்து கல்கி கூட வன்முறை படம் தான், விக்ரம் வன்முறை படம், லியோ வன்முறை படம். இந்த மிதமிஞ்சிய வன்முறை வந்து ஒரு பக்கம் நமக்கு எரிச்சலாகவும் திகிலாகவும் இருந்தால் கூட இந்த 2K கிட்ஸ் வந்து ரொம்ப ரசிக்குது, கொண்டாடுது, தூக்கிட்டு போகுது. அப்போ இதை வந்து அவர் தெளிவாக பிடிச்சிட்டார். அதாவது ஓடுற படத்தை எடுப்போம், எடுக்கிற படம் ஓடுது ஓடலைங்கிற கவலைக்கே நம்ம போகக்கூடாது. எது ஓடுதோ அதை எடுப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு தனுஷ் வந்திருக்கிறாரு. அதனுடைய விளைவு தான் இந்த படத்தில் இப்படி ஒரு ஃபைட் சீனு, அவ்வளவு ரத்தம், திரும்புகிற இடமெல்லாம் ரத்தமாக இருக்குது. எனக்கு கூட ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு வச்சுருக்காரு இல்லையா, அதை தக்காளி சட்னிக்கு பதிலாக ஒரு 2 லிட்டர் ரத்தத்தை ஊற்றி வச்சுட்டு போகிறவங்கிற அளவுக்கு நான் நினச்சேன். ஸோ அந்த அளவுக்கு படத்தில் வந்து அவ்வளோ பெரிய வன்முறை இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ இருக்கிற இவங்களுடைய ரசனையை வச்சு தான் அப்படி பண்ணியிருக்காரோன்னு நினைக்கிறேன். சார் இப்போ இதற்கு முன்னாடி நிறைய விமர்சனம் வைப்பாங்களா சார்? வடசென்னை அப்படின்னு சொன்னாலே அங்கே அந்த பெண்கள் வந்து கெட்ட வார்த்தை சாரளமாக பேசுவாங்க, சரக்கடிப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், வன்முறை நிறையா இருக்கும், எல்லாருமே சண்டைக்கு போவாங்க. அதை மறுபடியும் இந்த படம் வலியுறுத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. உங்களுக்கு அது தோணுச்சா? இல்லை உள்ளபடியேங்க, இப்போ இதில் வந்து அவங்க இந்த ஊர் தாங்கிறதெல்லாம் எங்கேயுமே காமிக்கல. நாமளாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது வட சென்னை அப்படின்ட்டு. மற்றபடி அப்படி எங்கேயுமே அவர் சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அப்படி புரிஞ்சுக்கிட்டோங்கன்னு தெரில. பட் அப்படி தான் இருக்குது. ஆனால் பொதுவாக இப்போ என்னுடைய நண்பர்களே வட சென்னையில் சில பேர் இருக்காங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, என்னங்க திரைப்படங்களில் தொடர்ந்து எங்களை அசிங்கப்படுத்திகிட்டே இருக்காங்க, பிரமாதமான கார்ப்பரேட்டு நிறுவன அதிகாரிகள்லாம் எங்கள் ஊரில் இருக்காங்க, ஐடி பீப்புள் நிறைய பேர் எங்கள் ஊரில் இருக்காங்க, இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் எங்கள் சைடில் இருக்காங்க, சென்னையில் இருக்கிற மிக முக்கியமான பணக்காரர்கள் கூட எங்கள் பக்கம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் வட சென்னைனாலே ரொம்ப இழிவாக காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். இதை தட்டி கேட்க வேண்டியது வட சென்னை மக்கள் தான். தொடர்ந்து ஏன் வந்து எங்களை படங்களில் இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கீங்கிற கேள்வியை அவங்க தான் முன் வைக்கணும். பட் அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. வட சென்னைனாலே அங்கே பெண்கள் சரக்கடிப்பாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, இவங்க எந்நேரமும் அருவாளோட திரிவாங்க அப்படிங்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. சிம்பு அவர்களோட ஒரு போஸ்ட், தக் லைஃப் படத்துக்கு ஒரு டப்பிங் கொடுக்குற மாதிரியான ஒரு போஸ்ட் வந்திருந்தது. ஸோ படம் முடிஞ்சிருச்சா இல்லை அவரோட போர்ஷன்ஸ் மட்டும் முடிச்சிட்டாங்களா? இல்லை, இன்ட்ரோல் வரைக்கும் படத்தை எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. இன்ட்ரோல் வரைக்கும் 2 பேருமே டப்பிங் பேசிட்டாங்க. கமலும் பேசிட்டாரு, சிம்புவும் பேசிட்டாரு. ஸோ அதுதான் இந்த ஸ்டில்லே ரொம்ப பழசு தான். பட் இது 2 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. தக் லைஃப் ஓகே, அவரோட STR 48 அந்த விஷயம் என்னாச்சு? அது இப்போ அவரே சொந்தமாக அதை தயாரிக்க போகிறார். சிம்பு அவர்கள் சிம்புவை தயாரிக்க போகிறார். அவரே அந்த ஆத்மன்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஆத்மன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் ஏதோ பிளான் பண்ணுறாங்க அவங்க. அதோட ஃபர்ஸ்ட் இதுதான். ஆமாம், தஞ்சை சினியார்ட்ஸுங்கிறது டிஆரோடது. ஆமாம். இது வந்து சிம்பு சினியார்ட்ஸ் வந்து உஷா ராஜேந்தர்து. இவருக்குன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போ. அதில் வந்து இந்த படத்தை பண்ணிடலான்னு சொல்லி இப்போ முடிவு எடுத்திருக்காங்க. இவரே வந்து ராஜ்கமலில் பேசி, சார் நான் இதுலேருந்து வெளியேறுகிறேன், இது வரைக்கும் நான் இந்த படத்துக்காக வாங்கின அட்வான்ஸை நீங்கள் தக் லைஃப்பில் கழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ கமலுக்கு என்னென்னா, கமலுக்கும் அதுதான், அவர் பண்ணார்னா கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா பட்ஜெட்டை குறைச்சி ஒரு இதுக்குள்ளே பண்ணிடலாங்கிற ஒரு முடிவு எடுக்கும் பொழுது சேட்டலைட் ஓடிடி பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக படுத்துருச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இவங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை வருது. இப்போ டேபிள் லாஸுக்கு ஒரு படத்தை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் யோசிப்போங்கும்போது தான் இவர் நானே பண்ணுறேன் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாரு. பட் இந்த படத்துக்கு தேவையான அந்த அடிப்படை வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அது ஒரு 1.5 கோடி ரூபா ஆயிருக்கு. இந்த 1.5 கோடியை நம்ம சிம்புட்டை கழிச்சிக்கலான்னு நிர்வாகம் சொல்லும் பொழுது பெருந்தன்மையாக, இல்லைங்க வேண்டாம், நம்ம அதை வந்து பேர் பண்ணிப்போம் அப்படின்னு கமலே வந்து ரொம்ப பெருந்தன்மையாக அதை விட்டு கொடுத்தாரு. STR 48 அப்போ கண்டிப்பாக வரும், இவரோட வரும். அது சிம்பு தயாரிச்சா வரும். ஓகே, இப்போதைக்கு சிம்பு தயாரிக்கிறதா சொல்லி வாங்கிட்டு போயிருக்காரு. ஆனால் அவர் வேறு கம்பெனிகளில் பேசுகிறார், இந்த படத்தை நீங்கள் பண்ணுறீங்களான்னு சில கம்பெனிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அங்கே கூட அவர் பண்ணிடுவார். ஆக மொத்தம் அந்த கதையை இழப்பதற்கு அவர் தயாராக இல்லை. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் விஷால் அவர்களுக்கு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு சங்கத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம், எதற்காக இப்படி கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அவங்களுக்கு? இல்லை, நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, அவர் இப்போ சமீபத்தில் பேசின ஒரு பேச்சு தான்,
அதுமாரி ஆளுங்கட்சி வந்து அரசியலுக்குள்ள இது அரசியல்வாதிகள் சினிமாக்குள்ளே வரக்கூடாது, ஆமா. ஆளுங்கட்சி உள்ளே வரக்கூடாது, அரசாங்கம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவர். சரியான வார்த்தை அதுதான். அரசாங்கம் ஏன் சினிமாக்குள்ளே வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் நேரடியாக ரெட் ஜெயிண்ட்டை தான் சொல்கிறாரு. ஸோ இது வந்து அவருக்கு நிச்சயமாக ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ அவங்க வந்து தயாரிப்பாளர் சங்கம் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்குறதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்துச்சான்னா இல்லை. நீண்ட காலமாகவே விஷால் வந்து ஒரு பெரும் தொகையை தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த தொகையை இஷ்டத்துக்கு செலவு பண்ணி காலி பண்ணிட்டாரு. இதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கை ஒரு நீண்ட காலமாகவே இருக்குது. ஒரு 4-5 வருஷமாகவே இங்கே இருக்குது. எப்போ விஷால் பொறுப்புலேருந்து இறங்கினாரோ அதுலேருந்து அவர் மீது இந்த டார்கெட்டை வச்சுட்டே இருக்காங்க. அப்போ அன்னைக்கெல்லாம் சிவியராக அவர் மீது ரெட் போடாதவர்கள் இப்போ மட்டும் ஏன் இறங்கி போடுறாங்க? ஆக்சுவலாக ரெட்டுங்கிறத அவங்க சொல்லலைன்னா கூட வெவ்வேறு வார்த்தைகளில் அது சொல்கிறாங்க. அவரை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து ரெட்டுங்கிறது தான். அப்போ இது காரணம் தான் வந்து அவருக்கு இந்த அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நியாயமாக இது எந்த வகையிலும் எடுபடாது. ஏன்னா இவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் அதை எடுத்து சொந்த செலவுக்கு எடுத்துக்கல. அவர் என்னென்னா இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த பதவிக்கு நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடி வந்து நான் தான் செயலாளர், நான் தான் தலைவருங்கிற போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஏன் நடக்குதுன்னு அவர் பார்க்குறாரு. ஒரு பெரிய தொகை டெபாசிட்டாக அங்கே இருக்குது. இப்போ இந்த தொகையை தூக்கி காலி பண்ணிட்டோம்னா யாருமே பதவிக்கு அடிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ சங்கத்தில் வந்து ஒரு பெரிய தொகை இருக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ளே வருவாங்கன்னு அவர் நினச்சார் போல இருக்குது. சங்க பணம் இருக்கிறதுனால தானே அதை எடுத்து செலவு பண்ணணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டார். ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஆனால் இவர் ஒரு இன்னொரு ஆஃபீஸை ஒன்று போட்டார் பெரிய வாடகைக்கு. அங்கே ஸ்டாஃப் எல்லாம் போட்டார். அப்புறம் தமிழ் ராக்கர்ஸை பிடிக்கிறன்னு ஒரு பெரிய குழுவை ஒன்று உருவாக்கி அதுக்கு மிஸ்ஸிங்கை தலைமையாக போட்டு அது ஒரு பக்கம் இயங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு மியூசிக் கான்சர்ட் பண்ணுறேன், அப்புறம் வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சி நடத்துகிறேன், அப்புறம் நட்சத்திர கிரிக்கெட் நடத்துகிறேன், ஃபண்ட் ரைசிங் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டாரு. 7.5 கோடி காலியாகி மேற்கொண்டு ஒரு 5 கோடி ரூபா சங்கத்து பணத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டாரு. இந்த 12.5 கோடியை தான் நீங்கள் திருப்பி தரணும்னு கேட்டு இவங்க கேட்குறாங்க. ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் எடுக்கலை. ஏன்னா பொருளாளராக எஸ்ஆர் பிரபு இருந்திருக்காரு. அவர் கையெழுத்து போடாமல் நீங்கள் காசு எடுக்க முடியாது. அப்போ பொருளாளர் மீதும் அந்த சட்டம் பாயணும். இந்த குற்றச்சாட்டு அவர் மேலேயும் வைக்கணும். அப்புறம் செயலாளரும் அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ செயலாளர் மீதும் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எல்லாருமே இப்போ அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் இவர் மேலே மட்டும் நடவடிக்கை எடுப்பேங்கிறது எந்த விதத்தில் சரி அப்படின்னு தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. விஷால் வந்து இதெல்லாம் என்ன ஒன்றுமே பண்ணாது, முடிஞ்சால் என்ன தடுத்து பாருங்கன்ட்டு அவர் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக மொத்தம் இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல இவங்க 2 பேருமே நெருங்கிய நண்பர்களா தானே இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், விஷால் அவர்களும். எந்த இடத்துல இந்த முரண் அவங்க 2 பேருக்குள்ள வந்துச்சு? விரிசல் எப்போ வந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு 20 கோடி ரூபா இவர் தர வேண்டியது. விஷால் அவர்கள் ஆக்சுவலாக மதுரை அன்புச்செழியன்ட்ட இவர் கடனாக வாங்குறாரு. கடனாக 20 கோடி வாங்கி இவர் படம் எடுக்கிறாரு. அதில் வந்து மாதம் மாதம் அன்புச்செழியனுக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் அன்புச்செழியன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. தம்பி, நீ வந்து எதுக்கு வேஸ்ட்டாக வட்டி கட்டிகிட்டு இருக்க? நான் வந்து அதை உன்னுடைய 20 கோடியை நான் உனக்கு சம்பளமாக கொடுத்ததை அட்வான்ஸாக வச்சுக்கிறேன், எனக்கு நீ கால் ஷீட் கொடுன்னு கேட்குறாரு. இது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் ஷீட் கொடுத்துட்றாரு. அந்த கால் ஷீட்டை தான் அவர் லைக்காவுக்கு மாற்றி விட்றாரு. லைக்காவுக்கு மாற்றி விட்டு இந்த 20 கோடியை அவர் லைக்காட்டேன்னு வாங்கிட்டு போயிட்டார். இப்போ லைக்காவுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும்ல, இவர் டேட்டே கொடுக்கல. இப்போ அவங்க தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இவர் வந்து டேட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. இதில் எங்கே சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார் இந்த பிரச்சனைக்கு? இல்லை, இப்போ இவருடைய படம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகும்போது ரெட் ஜெயின் மூலமாக ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அது எந்த படம்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போ எல்லாமே பேசிட்டு இவங்க அதை ஃபைனலாக படம் ரிலீஸ் ஆகும்போது விஷாலை கூப்பிட்டு நீங்கள் லைக்கா அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலான்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா உதயநிதி வந்து நம்ம பக்கத்தில் இருப்பார், லைக்காவுக்கு எதிராக நமக்கு சாதகமாக இருப்பார் அப்படின்னு அவர் நினச்சாரு. ஆனால் உதயநிதி என்ன பண்ணார், நீ நியாயமாக அவர் கால் ஷீட் கொடுக்கணும், இல்லைன்னா பணத்தை கொடுக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கள வந்து டிலே பண்ணுறது நியாயம் கிடையாது. நீங்கள் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்னு இவர் சொன்னதில் இவர் பயங்கரமாக ஊண்டாயிட்டார். ஸோ இப்போ தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, வேறு பல பேர் வந்து இயக்குவதற்குன்னே இங்கே கொஞ்சம் பேர் சில அரசியல் கட்சிகள் இருப்பாங்கல்ல,
நீங்கள் அவருக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் உங்களை இயக்குறோம்லாம் சொல்லி வருவாங்க போல இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அதுக்காக விஷால் பேசுகிறது நியாயம் இல்லாமல் பேசுகிறாரு நம்ம சொல்லவே வரல. இவ்வளவு தைரியமாக பேசுகிறாருன்னா இப்போ ஒரு பேக்கிங் இல்லாமல் பேச முடியாதுல்ல. ஸோ அப்போ ஏதோ ஒன்று பின்னாடி நடக்குது. கோட் அப்டேட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சில இடத்துல என்ன பேசப்படுது அப்படின்னா அந்த ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடக்க போகுது, இங்கே இருக்காது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அது? இல்லை, ஆக்சுவலாக லியோ ஆடியோ லான்ச்சே மலேசியாவில் நடத்தணும்னு தான் அவங்க பிளான் பண்ணாங்க. அப்போ இவங்க எதிர்பார்த்த ஆடிட்டோரியம் அங்கே கிடைக்கல. ஏன்னா மலேசியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம், ஒரே நேரத்தில் ஒரு 10,000 பேர் உட்கார்ற ஒரு ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது. பட் இவங்க அந்த டேட்டை கேட்கும்போது வேறொரு நிகழ்ச்சிக்காக ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் இங்கே சென்னையில் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து எல்லா விஷயங்களையுமே இங்கே தமிழ்நாட்டில் பண்ணால் தான் அவருக்கு அது ப்ளஸ்ஸு. இப்போ நீங்கள் மலேசியாவில் பண்ணி அவர் என்ன பேசினாலும் இங்கே தமிழ்நாடு அரசியலை நீங்கள் அங்கே போய் பேச முடியாது. இப்போ வேறொரு களத்துக்கே போய் நீங்கள் இங்கே உள்ள அரசியலை பேச முடியுமா? பட் இங்கேன்னா அது பேசுனா உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் நிச்சயமாக கணக்கில் வச்சுருப்பார். அதனால் எனக்கு தெரிந்து மலேசியாவில் வைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. நிச்சயமாக இங்கே சென்னையில் தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ விடாமுயற்சி நிறைய அப்டேட்ஸ், அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூட் ரேப்டு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அசர்பைஜான் ஷூட் ரேப்டா இல்லை படத்தோட ஷூட்டே ரேப்டா? அசர்பைஜான் ஷெட்யூல் முடியுது, அவ்வளோதான். அவ்வளோதான். இங்கே திரும்ப ஹைதராபாத்தில் வந்து ஒரு செட்டு போட்டு எடுக்க போகிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய செலவு அவங்களுக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு நாளைக்கு 45 லட்ச ரூபா செலவாகுதுன்ட்டு. ஸோ அதை வந்து பேர் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்தியன் டூ கோலாகலமாக ஓடி இருந்ததுன்னு வைங்களேன், அது ஒரு மேட்டரே கிடையாது. பட் அவங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய அளவில் பிரச்சனையாகி போச்சு. கையை கடிச்சோடனே சரி நீங்கள் இங்கே வாங்க ஹைதராபாத்தில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வர வச்சுட்டாங்க. ஹைதராபாத்தில் இப்போ அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணி படத்தையே முடிச்சுடுறாங்க. சார், அது வந்து குட் பேட் அக்லிக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடணுங்கிறதுல அவங்க தீவிரமாக இருக்காங்களா ஃபஸ்ட்டு? இல்லை, தீபாவளி ரிலீஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதுக்கப்புறம் பல வேலைகள் படத்தில் இருக்குது. அதனால் தீபாவளி ரிலீஸுங்கிறது கொஞ்சம் சிக்கல் தான். அதுக்காக வந்து பொங்கலுக்கு குட் பேட் அக்லி வந்து விடாமுயற்சி அதுக்கப்புறம் வருமானா கிடையாது. ஏன்னா இப்போ குட் பேட் அக்லியே தள்ளி போடுங்கன்னுவாங்க. பொங்கலுக்கு வர வேண்டிய படத்தை நீங்கள் தள்ளி போட்டுருங்க, நாங்கள் வந்துடுறோம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நடக்கும். ஓகே சார். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.